ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காடைக்கறி குழம்பு தாங்க. வாங்க நம்ம பார்ப்போமா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற காடைக்கறி நான் ஃப்ரெஷ்ஷாக கடையிலேருந்து வாங்கி அவங்க நான் இப்போ காமிச்ச மாதிரி தான் முழுசாக கொடுப்பாங்க. நம்ம கட் பண்ணி அதை சமைக்க போகிறோம். கட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. நம்ம கத்தி வச்சே கட் பண்ணலாம், அப்படி கையில் வச்சே நம்ம ஒடிச்சோம்னாலே அவ்வளோ சாஃப்டாக ஒடிஞ்சிரும். என்னடா இவன் இன்னைக்கு காடைக்கறி கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் சொன்னீங்கன்னா நீங்களும் அடிக்கடி காடை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. ஆமாங்க, இந்த காடைக்கறியில் விட்டமின் ஏ, B12 அதிகமாக இருக்குது. அதாவது கொழுப்பு சத்துக்கள் இதில் கம்மியாக இருக்கிறனால டயட்டில் இருக்கிறவங்க இந்த காடைக்கறியை அதிகமாக சாப்பிடலாம். அது மட்டும் இல்லைங்க, 100 கிராம் கறியில் 22 கிராம் புரதம் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, சர்க்கரை நோய் உள்ளவங்க இதை சாப்பிட்டிங்கன்னா சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தும். இறைச்சி மட்டும் நம்மளுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்கலாங்க. முட்டையும் அதே மாதிரி தான் அதிக சத்துக்கள் முட்டையிலே இருக்குது. இதில் புரதச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால நம்ம எலும்புக்கு நல்ல வலுவாக இருக்கும். நம்ம அடிக்கடி கை கால் வலிக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த காடை சூப்பு வச்சும் குடிக்கலாங்க. இல்லாட்டி நம்ம குழம்பு வச்சும் சாப்பிடலாம். நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற ஆயிலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இதில் இருக்க பெனிஃபிட்ஸு, இதில் இருக்கிறது எல்லாமே உங்கள் உடம்புக்குள்ளே சேரும். அதுக்குன்னு இதில் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அடிக்கடி வாங்கி சாப்பிடக்கூடாதுங்க. வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 வீக் ஒன்ஸ் நம்ம சாப்பிட்டாலே இதில் இருக்க சத்துக்கள்லாம் நம்மளுக்கு ஏறும். ரத்த சோகை இது குணப்படுத்தும். இதோட ப்ரைஸுமே ரொம்ப கம்மி தாங்க. இப்படி இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்க காடையை நம்ம சாப்பிடாமல் இருக்கலாமா? அதனால தான் நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கள் அத்தை வீட்டில் செஞ்சதை எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, நம்ம வீட்லேயும் செய்வேன்னு சொன்னார். அதனால தான் சரி நம்மளும் செய்யலாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. தேங்காய், இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு புதினா கொஞ்சம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருந்த காடையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 விசில் வச்சு இறக்கிடணும். தேங்காய், சோம்பு, வெள்ளைப்பூடு, மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சி இறக்கணும்னா சூப்பரான காடைக்கறி ரெடி.